ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஞானவாசிஷ்டம் இறைவனுக்கு அது இல்லைம்மா, இன்னைக்கு வேறு, இன்னைக்கு ஞானவாசிஷ்டம் அது புக்கு இருக்காது. யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. ஞானவாசிஷ்டம் ஐந்தாவது உபசாந்தி பிரகரணம், 10வது ஹிதோபதேசம், பாடல் 58-59. வலியினால் விரைந்து ஊகங்கள் அன்றியே மனத்தை வெல்வார் ஒலி மதக் களிற்றை கஞ்ச வளைய நூல் ஒன்றால் சேர்ப்பார் மெலியும் அம்மூர்க்கர் உள்ளம் வெறுவினொந்து அறநொய்தாகி நலியும் என்று ஒன்றும் நம்பா நகருற்று வெளிரும் மான் போல் தவம் மகம் தீர்த்தம் தேவ அர்ச்சனை தானமாதி அவமயக்கத்தால் நீள்நாள் விலங்கு போல் அவத்தர் வாழ்வர் பவமுறும் இவற்றை விட்டு பரிசுத்த பரமபோதம் கவரறப் பற்றியல்லா காதலும் நீக்கி நிற்பாய். ஜீவன் முக்த நிலையை அடைவதற்கான உபாயங்களை கூறி வருகிறார். முதல்ல ஜீவன் முக்த லக்ஷணத்தை கூறினார். பிறகு அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைவதற்கான உபாயங்களை கூறுகின்றார். இதே தான் பகவத்கீதையிலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே விஷயம்தான் இந்த பகுதியில் நமக்கு இப்போ வருகின்றது. இல்லை, 3 சாதனங்கள், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சாதனங்கள். தத்துவ ஞானம், வாசனாக்ஷயம், மனோநாசம், 3. பகவத்கீதையில் சொல்லப்பட்டது தத்துவ ஞானம், நிதித்தியாசனம்னு சொன்னார். நிதித்தியாசனம், தமம், சமம். இங்கே சொல்லப்படுவது தத்துவ ஞானம், வாசனாக்ஷயம், மனோநாசம். இதில் 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை, காரண காரிய சம்பந்தம் உடையவை. ஆகவே 3 சாதனைகளையும் ஒரு முமுக்ஷு இணைந்து சேர்ந்து செய்ய வேண்டும். அதாவது சம காலத்தில் செய்யணும். மனோ நாசம் என்பது
தாமச ராஜச குணங்கள் குறைந்து சத்துவகுணம் மேலோங்கி இருத்தல். அதில் மனோநாசங்கிற நம்ம முன்னாடியே விளக்கமாக பார்த்துருக்கிறோம். ராஜச தாமச குணங்கள் குறைந்து சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது தான் மனோநாசம். ஏன்னா இயல்பாக மனசு சஞ்சலம் உடையதாக இருக்கின்றது. அந்த சஞ்சலத்தன்மை நீங்கி இருக்கிறதே அதோட சுபாவத்திலிருந்து நீங்கி இருக்கிறதுனால நாசம் என்று சொல்லப்படுகின்றது. வாஸ்தவமான நாசம் விதேக முக்தியில்தான் ஏற்படுகின்றது. அதில் ஸ்வரூப நாசம் அரூப நாசம் என்று பிரித்து பார்த்துருக்கிறோம். மனதோட சஞ்சல சுபாவம் நீங்கி இருத்தல் ஸ்வரூப நாசம். மனதே இல்லாமல் சத்துவகுணமும் இல்லாமல் அந்த சூக்ஷ்ம சரீரமே இல்லாமல் ஜீவனே இல்லாமல் போய்விடுவது பிறவாத நிலை பிரம்ம நிலையை அடைதல். அதுதான் விதேக முக்தி என்று சொல்லுகின்றோம். அதில் மனோநாசம்ங்கிறத நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும். மனது சத்துவகுணம் மேலோங்கினதாக இருத்தல். அதற்கு உபாயம் வாசனா க்ஷயம். இந்த வாசனைகள் தான் மனதிற்கு மூலம் வேர் விதை என்று முன்னால் பார்த்தோம். அதனால் எல்லாம் ஞாபகம் வைத்து கொள்ளணும். அதோட தொடர்ச்சி நமக்கு ஞாபகம் இருந்தால் தான் அப்படி படிப்படியாக எப்படி இது டெவலப் பண்ணப்படுது, எப்படி என்னுடைய முடிவு வருகின்றது என்பதை நம்ம பார்க்க முடியும். பகவத்கீதையிலும் பகவான் அப்படி தான் சொன்னார். சங்கல்பத்தில் தொடங்கி எப்படி மனிதனுடைய அழிவு வருகின்றதுன்னு சொன்னார். அதே மாதிரி மோட்சமானது எப்படி வரும் என்பதையும் சொல்லுகின்றார். அதே மாதிரி இங்கே மோட்சம் வரணும் என்பதற்கு சம்சாரம் எப்படி வந்திருக்கிறதுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். பிறவி எதனால் வந்தது என்று தெளிவாக தெரிஞ்சால் தான் பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான உபாயம் நமக்கு தெளிவாக விளங்கும். அதனால் தான் முதல்ல சொன்னார், இந்த உலகத்திற்கு மாயையினால் பண்ணப்பட்ட உலகத்திற்கு நம்முடைய பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட சம்சார வாழ்க்கைக்கு உடல் காரணமாக இருக்கின்றது. உடல் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக காரணமாக இருக்குது. அது விதை. ஆனால் உலகத்திற்கு உடல் விதையாக இருக்கின்றது. ஏன்னா உடலில் இருந்து இந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து தான் நம்ம பலவிதமான செயல்களை செய்கின்றோம். அதனால் வருகின்ற விளைவாக ஏற்படுகின்ற புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக உடலை எடுக்கின்றோம். ஒரு உலகத்தில் பிறக்கின்றோம். அதனால் இந்த உடல் தான் அதற்கு ஆதாரமாக உடலிலிருந்து செய்கின்ற வினைகள் காரணங்களாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் அந்த உடலுக்கு காரணம், ஏன்னா உடலும் வினை பயனாக ஏற்பட்டது தான். ஏற்கனவே சென்ற பிறவிகளில் செய்த வினையினுடைய பலனாக இந்த உடல் வந்திருக்கு. அப்புறம் இந்த உடலில் இருந்து இப்பொழுது புதிதாக வினைகள் செய்கின்றோம். அது அடுத்த உடலுக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் ஒரு உடலில் இருந்து செய்கின்ற வினை அடுத்த உடலுக்கு காரணமாக இருக்கின்றது. ஏற்கனவே செய்த வினை பயன் இந்த உடலுக்கு காரணமாக இருக்கின்றது. அந்த வினைக்கு தூண்டுதலாக இருக்கிறது மனது. அதனால் மனது சங்கல்பம் பண்ணி தான் விருப்பு வெறுப்புகளை கொண்டு செயலை செய்ய தூண்டுகின்றது, உடலை தூண்டுகின்றது. அதனால் செயல் நடக்குது. அதனால் புண்ணிய பாவம் ஏற்படுகின்றது. அதனால் பிறவி வருகின்றது. அதனால் உடலுக்கு விதைன்னு சொல்கிற பொழுது மனது உடலுக்கு விதை என்று சொன்னார். மனதுக்கு விதை வாசனை என்று சொன்னார். வாசனை இந்த ராகத்வேஷத்தோடு கூடியிருக்கக்கூடிய நினைவுகள், பதிவுகள், அதுதான் வாசனை. விருப்பு வெறுப்பு, அகங்காரம் மமக்காரம். அகங்காரம் மமக்கார நினைவுகளோடு கூடியிருக்கிறது, அதுதான் வாசனை. அவைகள் வெளிப்படுதல் என்பது தான் வாசனை. அதோட விருப்பு வெறுப்புகள், அகங்காரம் மமக்காரம், அப்போ காமக்ரோதாதிகள், இவைகளோடு கூடிய வாசனை அதுதான் மனதை தூண்டுகின்றது. அதோட சேர்ந்து நம்ம வினைகளை செய்கின்ற பொழுது மனதில் இந்த வாசனைகள் வெளிப்பட்டு அகங்காரம் மமக்காரம் காமக்ரோதாதிகள் இவைகள் வெளிப்பட்டு அதனால் தூண்டப்பட்டு மனது புலன்கள் வழியாக செயல்களை செய்கின்றது. பகவத்கீதையிலையும் அதான் பார்த்தோம், சங்கல்ப பிரபவான் காமான்னு. அதனால் வாசனா க்ஷயம் என்பது, அதனால் மனோநாசம் வரணும் என்றால் மனசு ராஜச தாமச குணங்களை விட்டுட்டு சத்துவகுணம் மேலோங்குனதாக இருக்கணும் என்றால் இந்த வாசனா க்ஷயமானது ஏற்பட வேண்டும். வாசனா க்ஷயம் ஏற்படுறது என்னது?
இந்த அகங்கார மமக்காரம் காமக்ரோதாதிகளை அதிலிருந்து மனது விடுபட்டு இருத்தல் அல்லது மனதிலிருந்து அவைகள் அழிதல் என்பது தான் வாசனையினுடைய அழிவு. அதில் புரிந்து கொள்ளணும். வாசனைனா எந்த வாசனையுமே இல்லாமல் போகிறதுங்கிறது இல்லை. அதே மாதிரி மனோநாசங்கிறது மனசே இல்லாமல் போகிறதுங்கிறது இல்லை. மனது சத்துவகுணத்தில் இருக்கிறது, ராஜச தாமச குணங்கள் அழிகிறது, மனோநாசம். அதே மாதிரி அகங்கார மமக்காரம் காமக்ரோதாதிகள் அழிகிறது, வாசனா க்ஷயம். அப்போ சுபவாசனையானது அங்கே சுபவாசனை இருக்கணும். சத்சங்கம் முதலானவைகளால் நமக்கு அந்த சுபவாசனை வருகின்றது. அதில் வாசனாக்ஷயங்கிற பொழுது ராகத்வேஷாதி நீக்கம். அதுதான் பகவத்கீதையிலையும் பார்த்தோம். ராகத்வேஷ வியுக்தகன்னு சொன்னார். ராகத்வேஷங்களிலிருந்து விடுபட்டவனாக. ஆத்மவஷ்யர் விதேயாத்மா. அதுக்கப்புறம் அவன் கர்மாவை இந்திரியங்கள் வழியாக கர்மாவை செய்தாலும்னு இருக்குது. இப்போ கர்மாவை செய்யணும்னா மனசு இருக்கணும், வாசனைகள் இருக்கணும். ஆனால் மனசும் வாசனையும் சுத்தமாக இல்லாமல் போகிறதுங்கிறது இல்லை. விருப்பு வெறுப்புகள் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அது எப்படி வரும்? அந்த வாசனாக்ஷயங்கிறது எப்படி வரும் என்றால் அது தத்துவ ஞானத்தினால வரும், ஆத்ம ஞானத்தினால வரும். அதனால் ஆத்மவஷ்யர் விதேயாத்மான்னு சொன்னார். தன்னுடைய வசத்தில் இருந்து கொண்டு புத்திக்கு கட்டுப்பட்ட மனதை உடையவன் என்ற அர்த்தம் சொல்லப்பட்டது. இங்கேயும் அதுதான். வாசனாக்ஷயத்திற்கு தத்துவ ஞானமானது சாதனம், உபாயம். அதனால் சென்ற பாடல்களில் 56, 57 பாடல்களில் அதுதான் பார்த்தோம். ஊக நன்மையால் அலாது அல்லது வெல்லப்படாது உள்ளம். இந்த மனதானது ஜெயிக்கப்படாது. ஊக நன்மை என்பது உபாயங்கள். எந்த உபாயம்? இந்த வாசனாக்ஷயங்கிற உபாயம்தான். வாசனாக்ஷயம், மனோநாசம், அதற்கான தத்துவ ஞானம். அதெல்லாம் சத்சங்கத்தினால் வர்றதுனால சத்சங்கத்தையும் சேர்த்து சொன்னார். அதனால் இதை நம்ம கரெக்டாக இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ ஞானத்தினால வாசனாக்ஷயம், வாசனாக்ஷயத்தினால மனோநாசம், மனோநாசத்தினால ஷரீர சம்பந்தம் இன்மை, அதனால் பிறவி இன்மை. அதனால் பிறவியிலிருந்து விடுபட விரும்புகின்றவன் செய்ய வேண்டியது தத்துவ ஞானத்தை முதல்ல சம்பாதிக்கணும். தத்துவ ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு சமம் தமம் முக்கியமானது. அதனால் மூன்றையும் சேர்த்து செய்யணும்னு சொன்னார். தத்துவ ஞானம் தான் ஒரே சாதனம்னா தத்துவ ஞானத்தை மட்டும் சொல்லியிருக்கணும். ஆனால் மூன்றும் சம காலத்தில் செய்யணும்னு சொன்னதுக்கு காரணம் அந்த தமம் சமம் என்பதும் வேண்டும் என்பதற்கு தான். இது இல்லாமல், இவைகள் இல்லாமல் ஒருவன் இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. தத்துவ ஞானத்தினால சரியாக கரெக்டாக நேராக சொன்னால், தத்துவ ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி, அஜ்ஞான நிவர்த்தியினால் வாசனாக்ஷயம், வாசனாக்ஷயத்தினால மனோநாசம், மனோநாசத்தினால சரீர நாசம் அல்லது சரீரத்திலிருந்து விடுபடுதல், பிறவாத நிலை. எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது தத்துவ ஞானம்தான். அதனால் முன்னாடி விதைகளை பற்றி சொல்கிற பொழுது மனதிற்கு விதை வாசனை, வாசனைக்கு விதை திருஷ்யம்னு சொன்னார். அந்த திருஷ்யத்திற்கும் விதை, அனைத்திற்கும் விதையாக இருக்கிறது ஆத்மா. ஆத்மா தான் அனைத்திற்கும் ஆதாரமாக மூலமாக இருக்குது. அப்போ அந்த ஆத்மா ஏற்கனவே இருக்குது. ஆகவே ஆத்மாவை அடைய வேண்டியது இல்லை. அனைத்திற்கும் மூலமான ஆத்மாவை அடைய வேண்டியது இல்லை. அது ஏற்கனவே சித்தமாக இருக்குது. அது பரமாத்மா, சர்வ வியாபகமாக நித்தியமாக சுத்தமாக இருக்கக்கூடியது. அதனால் ஆத்மாவை அடைதல் என்பது, அனைத்திற்கும் மூலத்தை அடைதல் என்பது ஆத்ம ஞானத்தை அடைதல். ஆத்ம ஞானத்தினால தான் இதெல்லாம் சாத்தியம். ஆத்ம ஞானம்தான் ஒரே சாதனம். பிறவியிலிருந்து நிரந்தரமாக, நம்முடைய சம்சாரத்திலிருந்து நிரந்தரமாக விடுபடுவதற்கு ஒரே சாதனம் ஆத்ம ஞானம்தான். ஏன்னா இந்த பிறவிக்கு, சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கிறது ஆத்ம அஜ்ஞானம்தான். அதனால் இதை தவிர மற்ற சாதனைகள் எல்லாமே நமக்கு நிரந்தரமான விடுதலையை தராது என்பதையும் சொன்னார். இதுதான் நிரந்தரமான விடுதலை, முக்தியை தரும்னு சொன்ன பிறகு அது இல்லாமல் தவம், மகம் 59வது பாடலில் பார்த்தோம்.
தவம் மகம் தீர்த்தம் தேவ அர்ச்சனை தானமாதி அவமயக்கத்தால் நீள்நாள் விலங்கு போல் அவத்தர் வாழ்வர். இதெல்லாம் இது மட்டும்தான் சாதனை என்று இதற்கு மேலே வேற ஒன்றும் வேண்டாம் என்று வாழ்ந்த அந்த வாழ்க்கை வீணானது. ஏன்னா ஒரு காரியம் அழியணும்னா அது காரணத்தோடு அழியணும். மரத்தை வெட்டுறதுங்கிறது மரம் அழியணும்னாக்கா மரத்தை மட்டும் வெட்டினா போதாது, வேரோட காலி பண்ணணும். அடியோடு அதை பிடுங்கினா தான் அது இல்லாமல் போகும். இல்லை என்றால் வெறும் மேலே மட்டும் வெட்டினா மீண்டும் உழைத்து வரும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, அதெல்லாம் சரி செய்யணும் என்று நாம் நினைக்கின்றோம். அதற்குத்தான் இந்த தவம், யாகம், தீர்த்த ஸ்நானம், தீர்த்த க்ஷேத்ராடனம், தீர்த்தாடனம், ஈஸ்வர பூஜை, அப்புறம் தானம் முதலான தர்ம காரியங்கள் இது எல்லாமே பண்ணுறோம். இதெல்லாம் புறத்தில் வரக்கூடிய உலக வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை சரி செய்யும் என்று நாம் நினைத்து பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு புண்ணிய காரியம். இதனால் புண்ணியம் வரும். அந்த புண்ணியம் எப்போ வேலை செய்யுதோ அப்போ நமக்கு துன்பம் இல்லாத இன்பமானது இருக்கும். அந்த புண்ணியம் முடிஞ்சு போயிட்டா திரும்ப பாபம் வேலை செஞ்சால் திரும்ப துன்பமானது வரும். அதனால் இது ஏற்கனவே செய்த பாபம் செய்கிறோம், அந்த பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். அப்புறம் அதற்கு மாற்றாக புண்ணிய காரியங்கள் பண்ணுறோம், அதனுடைய பலன் வருது, அதையும் அனுபவிக்கிறோம். அப்போ இது மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். இந்த புண்ணிய காரியத்தை பண்ணுற பொழுதே அதுலேயும் சில பாப்பங்கள் செய்ய வேண்டியது தான் இருக்கின்றது. அதனால் இது ஒன்றும் முழுக்க சரி பண்ண முடியாது. புண்ணியம் பாப்பம் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். அதனால் இந்த சம்சார வாழ்க்கைக்கு முடிவென்பது இருக்காது. ஏன்னா இதனுடைய வேர் எங்கே இருக்குது? உடம்பு, மனதா, வாசனையாக இருக்கின்றது. நம்ம புறத்தில் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மரத்தோட கிளைகளை வெட்டுற மாதிரி, அதை நேர்படுத்துகிற மாதிரி வளைஞ்சு போகிறத மரங்களை நேர்படுத்துகிற மாதிரியான முயற்சி தானே ஒழிய அது நிரந்தரமான தீர்வு அல்ல. ஏன்னா இந்த விவகாரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது உடலுக்கு காரணமாக இருக்கிறது மனசுக்கு காரணமாக இருக்கிறது வாசனைக்கு காரணமாக இருக்கிறது மனதினால் கல்பிக்கப்பட்ட புறத்தில் இருக்கக்கூடிய திருஷ்ய விஷயங்கள், அதற்கு காரணமாக இருக்கிறது அஞ்ஞானம், அதற்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா. அதனால் வேற வெட்டாமல் இந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளை நீக்காமல் நம்ம உலக வாழ்க்கை இதிலிருந்து விடுதலை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. அந்த வாசனாக்ஷயம் மனோநாசத்துக்கு என்ன உபாயம்னா தத்துவ ஞானம் தான் உபாயம். ஏன்னா அதுதான் அஜ்ஞானத்தை போக்கும். ஆகவே தத்துவ ஞானமானது நமக்கு தேவை. தத்துவ ஞானத்தோட உதவியினால தான் வாசனாக்ஷயம் மனோநாசத்தை பண்ண முடியும். வாசனாக்ஷயம் மனோநாசம் நடக்கணும். அதற்கு என்ன பண்ணுறதுன்னா அதற்கு தத்துவ ஞானம் தான் உபாயம். அதனால் இந்த புறத்தில் பண்ணுகின்ற தேவ அர்ச்சனை, தானம் முதலானவைகளோட சிலர் என்ன பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணலாம். அதனால் புறத்தில் கர்மாவாக புண்ணிய காரியங்கள் பண்ணுறோம். ஒரு படி மேலே போய் மனசு தான் அதற்கு காரணம் அப்படின்னு புரிந்து கொண்டு மனசை அடக்கிறதுக்கு கடுமையான பயிற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் மனசை அடக்கிறதுக்கு சரியான மனதுக்கு வேற நீக்கிறது தான் மனசை நீக்கிறதாகும். அதற்கு வாசனை நீங்கணும். வாசனை நீங்கிறதுக்கு தத்துவ ஞானம் தான் உபாயம். அதனால தான் அதை 58வது பாடலில் சொன்னார், வலியினால் விரைந்து ஊகங்கள் அன்றியே மனத்தை வெல்வார். மனசை மட்டும் அடக்கிறதுக்கு நம்ம இந்த ஜபம், தியானம், மற்ற வேற என்ன யோகங்கள் இருக்கோ எதை பண்ணாலும் அதனால் அது யானையை தாமரை தண்டினால் கட்டுவது போலாகும். அதனால் அது கட்டுப்பட முடியாது. ஏன்னா வேர் இருந்து கொண்டே இருக்குது. வேர் இருக்கிற வரைக்கும் அது மீண்டும் முளைத்து வரும். தற்காலிகமாக நம்ம தூங்குற மாதிரி தற்காலிகமாக தியானத்தில் மனசை சமன்படுத்தலாம். அது 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், இல்லை 1 நாள் 2 நாள் கூட சமாதியில் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மேலோட்டமான அடக்கம் தான். உள்ள வேறானது இருக்கின்றது. அதனால் நோய் முதல் நாடினா நோயினுடைய முதல் என்ன, காரணம் என்னன்னு பார்த்து அதையும் நீக்கணும். அதற்கு தத்துவ ஞானம் தான் வழி. ஏன்னா அந்த நோய் அதனுடைய மூலம் அஜ்ஞானம் என்பது தான். அஜ்ஞான நிவர்த்தி ஆகிறதுக்கு ஞானம்தான் உபாயம். ஆகவே தத்துவ ஞானத்தோடு கூடி இந்த மனத்தை அடக்குதல், மன நாசம் பண்ணுறது, வாசனாக்ஷயம் பண்ணுறதுங்கிற காரியத்தை செய்ய வேண்டும். அதை அடுத்த பாடலில் இந்த தத்துவ ஞானத்தோட முக்கியத்துவத்தை சொன்னார்.
வாசனாக்ஷயத்தினால மனோநாசம் எப்படி நடக்குங்கிறதுக்கு உதாரணத்தோட முந்தின பாடலில் சொன்னார். 56, 57 பாடல்களில் பார்த்தோம். எப்படி மழை பெய்யறதுனால, வானத்திலிருந்து வரக்கூடிய மழையினால் ஆகாசத்தில் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய தூசிகள் அடங்குகின்றதோ, அதே மாதிரி வாசனாக்ஷயத்தினால மனமானது அடங்கும். ஆகவே மனோநாசமடைய விரும்புகிறவர்கள் வாசனாக்ஷயத்துக்கான சாதனைகளை பண்ணணும். வாசனாக்ஷயத்தை பண்ணணும். வாசனாக்ஷயம் பண்ணுறது எதுக்கு, அதுக்கு என்ன உபாயம், அதற்கு என்ன சாதனைனா தத்துவ ஞானம் தான் சாதனை. அதை அடுத்து சொல்ல போகிற 60வது பாடல். நோக்கும் பொருளற்று அரணன்றாய் நுனிக்கும் கருத்தற்று தாக்கும் அறிவின் பதமான ஒன்றை நாடிச் சான்றோனே வீக்கும் விசாரம் அற இதயத்து உறைவாய் தொழிலை மேவுகினும் ஆக்கம் செய்வான் அலாத பதம் அடைதி சமமாம் சீர்விளங்க. நோக்கும் பொருளற்று அரணன்றாய் நுனிக்கும் கருத்தற்று தாக்கும் அறிவின் பதமான ஒன்றை நாடிச் சான்றோனே வீக்கும் விசாரம் அற இதயத்து உறைவாய் தொழிலை மேவுகினும் ஆக்கம் செய்வான் அலாத பதம் அடைதி சமமாம் சீர்விளங்க. நோக்கும் பொருள் அற்று அற நன்றாய் நுனிக்கும் கருத்து அற்று தாக்கும் அறிவின் பதமான ஒன்றை நாடி சான்றோனே வீக்கும் விசாரம் அற இதயத்து உறைவாய் தொழிலை மேவுகினும் ஆக்கம் செய்வான் அலாத பதம் அடைதி சமமாம் சீர் விளங்க. சான்றோனே, சான்றோனேனா விவேகம் உடையவனே. ஸ்ரீராமரை பார்த்து சொல்கிறார் சான்றோனே. நோக்கும் பொருள் அற்று காணப்படும் விஷயங்கள் இல்லாமல், விஷயங்களை பார்க்காமல் என்று அர்த்தம். அதான் தமம் என்று நம்ம பார்த்தோம். தமம் இந்திரிய விஷயங்கள், போக விஷயங்களை பார்க்காமல், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல். நோக்கும் பொருள் அற்று, எந்த பொருளையும் நோக்குதல் இல்லாமல். அதுக்கப்புறம் நுனிக்கும் கருத்து அற்று, அரணன்றாய்ங்கிறத அடுத்து பார்க்கலாம். நுனிக்கும் கருத்து அற்று, நுனிக்கும் கருத்துனா மனதில் வருகின்ற விஷயங்களை குறித்த சிந்தனைகள். அப்போ மனசு விஷயங்களை சிந்தனை பண்ணாமல், புலன்கள் விஷயங்களை பார்க்காம, மனது விஷயங்களை சிந்தனை பண்ணாமல், என்னது தமம் சமம் தான். தமம் சமம் அதுதான். அது ரெண்டையும் கடைப்பிடித்து. அதுக்கப்புறம் அறிவின் பதமான ஒன்றை நாடி, அறநன்றாய் தாக்கும் அறிவின் பதமான ஒன்றை நாடி. அறிவின் பதம்ங்கிறது அறிவு சொரூபமான ஒன்று, என்னது ஆத்மா பிரம்மம், அதை நாடி. இது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நாடி. அறநன்றாய்னா முழுவதுமாய், அறநன்றாய் தாக்கும் அறிவின் பதமான, தாக்கும்னா அறியும் என்ற அர்த்தம். விஷயங்களை அனைத்தையும் அறிகின்ற அறிவு சொரூபமான ஆத்மா, அனைத்தையும் அறிகின்ற அறிவு சொரூபமான ஆத்மா ஒன்றை நாடி, ஆத்மாவையே நாடி. அறநன்றாயினா முழுவதுமாய் என்ற அர்த்தம். வேற விஷய சிந்தனை இல்லாமல், விஷயங்களை பார்க்காம, விஷய சிந்தனை இல்லாமல் முழுவதுமாய், முழு மனதோடு அகண்டாகார விருத்தியாய் அனைத்தையும் அறிகின்ற அறிவு சொரூபமான ஆத்மாவை நாடி, ஆத்ம சிந்தனையிலேயே, சொரூப சிந்தனையிலேயே இருந்து வீக்கும் விசாரம் அற இதயத்து உறைவாய். வீக்கும்னாக்கா நம்மை வீங்கச் செய்கின்ற, வீழ்த்துகின்ற விசாரங்கிறது கவலை. கவலை இல்லாமல் இதயத்து உறைவாய், இதயத்து
ஆத்மாவிடத்து உறைவாய். இதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவிடத்து உறைவாய். உன்னிடத்திலேயே நீ நிற்பாய். உன்னுடைய யதார்த்த சுரூபமான ஆத்மாவிலேயே அது ஒன்றையே நாடி அது ஒன்றையே சிந்தித்து அதுவாகவே இருப்பாய். அதனால் இந்த தத்துவ ஞானம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அதனால் தத்துவ ஞானம் முதல்ல வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணி இருக்கணும். ஆத்மா என்ன அனாத்மா என்னான்னு தெரிந்திருக்கணும். அனாத்மாக்களை நீக்கி ஆத்மாவிடத்திலேயே ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் நித்திய சுத்த புத்த சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று அந்த ஆத்மாக்கார விருத்தியானது தொடர்ந்து இருக்க வேண்டும். அதுதான் இதயத்து உரைதல் என்பது. அதனால் ஆத்மாவை கண்டுபிடிச்சி ஆத்மாவை பார்த்து அதில் தூங்குறதுன்னெலாம் பண்ண முடியாது. ஆத்மாக்கார விருத்தியோடு இருத்தல் என்பது தான். நான் ஆத்மா, நான் சச்சிதானந்த ஆத்மா, நித்திய சுத்த புத்த நிர்விகார சச்சிதானந்த ஆத்மா என்று ஆத்ம லக்ஷணங்களெல்லாம் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டு இருத்தல். ஆத்ம லக்ஷணங்கள்லாம் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் சிந்தனை செய்து கொண்டு இருத்தல். லக்ஷணாவிருத்தி என்றே ஒரு வேதாந்த கிரந்தம் இருக்குது. 108 நாமங்கள் எப்படி சிவனுக்கு விஷ்ணுவுக்கு அம்பாளுக்கு எப்படி ரூபமாக சகசரநாமம் அஷ்டோத்தரம் சொல்கிற மாதிரி நிர்குண அஷ்டோத்தரம் என்று ஆத்ம லக்ஷணங்களை சொல்லுகின்ற லக்ஷணாவிருத்தின்னு ஒரு நூல் இருக்குது. ஒவ்வொரு லக்ஷணத்தையும் எடுத்துக்கொண்டு அது என்ன எப்படி அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிற மாதிரி 108 நாமங்கள் நிர்குண பிரம்ம லக்ஷணங்கள் 108 எடுத்துக்கொண்டு அது ஒன்றொன்றுக்கும் எப்படிங்கிற விளக்கம் சொல்கிறதா நூல் இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணிக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு அதையே தியானமாக பண்ணணும். ஏ ஜனாஃப் அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாஃப் பர்யுபாசத்தே. தனக்கு வேறாக இல்லாத ஆத்மாவையே எவர்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ தியானித்து கொண்டு இருக்கிறார்களோ. அதனால் அறிவின் பதமான ஒன்றை நாடி அது ஒன்றையே நாடி அதிலேயே மனதை நிறுத்தி இருந்தால் என்னது சீர்விளங்க பதம் அடைதி சமமாம் பதம் அடைதி. சீர்விளங்க நல்ல சிறப்பு பொருந்தியவனாக சமமாம் பதம் அடைதி. சமமான பதம்ங்கிறது மோட்சபதம் பிரம்மபதம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிர்விகாரமான பதம். சமமான பதம் அல்லது எங்கும் சமமாக நிறைந்திருக்கின்ற எங்கும் சமமாக இருக்கின்ற பிரம்ம பதத்தை அடைவாயாக. அடைதினா அடைவாயாக. அது எப்படி அது சமாதியில் இருந்தால் தான் வருமானா? இல்லை, இந்த ஞான நிஷ்டையானது வந்துவிட்டால் தொழிலை மேவுகினும். அதுக்கப்புறம் விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் குடும்ப விவகாரங்கள் உலக விவகாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு சமம் தமம் தத்துவ ஞானம் அதை தொடர்ந்து அபியாசம் பண்ணி அதில் நிஷ்டையானது உறுதியானது வந்துவிட்டால் அதுக்கப்புறம் விவகாரங்கள் பண்ணாலும் மனதில் அது அப்படியே மனது மாறாமல் இருக்கும், மனது கலங்காமல் இருக்கும். அந்த பதம் எப்படி சமமாம் பதம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஆக்கம் செய்வான் அலாத பதம் அடைதி. ஆக்கம் செய்வான் அலாத சமமாம் பதம் அடைதி. ஆக்கம் செய்வான்னாக்கா கர்த்திருவம் என்பது தான். நான் செய்கின்றேன், இதெல்லாம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்கிற அந்த எண்ணம் கர்த்திருவம் இல்லாத பதம், கர்த்தா இல்லாத பதம், கர்த்தா போக்தா இல்லாத பதம். ஆத்மா எப்பொழுதும் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, அது எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. அதனால் அஜ்ஞானத்தினால நான் செய்கிறேன் என்று நாம் நினைக்கின்றோம். 2 திருஷ்டி. ஒன்று உலக விவகாரம் நடந்து கொண்டு இருக்குது, அதனால் அதில் நாம் நான் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு அகங்காரத்தை வைத்துக்கொண்டு நான் காரியத்தை பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டும், இந்த பலனை அனுபவிக்கிறேங்கிற எண்ணம் இருக்குது. இந்த அகங்காரமாகிய நானே மித்யா பொய். அதுவே பொய்னாக்கா அது செய்கின்ற காரியம் மட்டும் சத்தியமாக இருக்குமா? அதுவும் பொய். அதனால் அதுவே உண்மை இல்லை, அகங்காரமும் இல்லை, இங்கே காரியம் நடக்கின்றது என்பதும் உண்மை இல்லை. இதற்கு வாஸ்தவமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவானது நிர்விகாரமாக இருக்கின்றது.
அது அகர்த்தாவாக அபோக்தாவாக இருக்கின்றது. இப்போ நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகு இதுவரைக்கும் இருந்த அகங்காரமாகிய நான்கிறதும் இல்லை, நான் செயலை செய்கின்றேன் என்பதும் இல்லை. அந்த செய்பவனே இல்லாமல் போயிடுறான். ஆகவே செயல் இல்லை, செய்பவன் இல்லை, செயல் இல்லைனா செயலின் பலனை அனுபவிப்பவனும் இல்லை, அந்த அனுபவமும் இல்லை, ஆத்மா மாத்திரம் இருக்கின்றது. அதனால் ஆக்கம் செய்வான் அலாதன இந்த கர்த்தா போக்தா இல்லாத நிலை, கர்த்திருவம் போக்திருத்துவ புத்தி இல்லாத நிலை, அதை அடைதி, அதை அடைவா. அதான் சமமான பதம், அது சமமான பதம், அது ஈஸ்வர பதம், பிரம்ம பதம். அதை அடைதி. சீர் விளங்கனா இன்பமானது விளங்க, மேன்மையானது விளங்க, அதான் ஸ்ரேயஸ், அது விளங்க அடைவாயாக. அதனால் விவகாரத்தில் பாரமார்த்திகமாக எந்த செயலும் நடக்கவில்லை. அதனால் கர்த்தா போக்தாங்கிறதே இல்லை. உலகங்கிறது மித்யா, உடல்ங்கிறது மித்யா, பிறப்பு இறப்பு, இந்த சிருஷ்டி லயம் எல்லாமே மித்யா, எதுவுமே நடக்கலை என்பது பாரமார்த்திக சத்தியம். அந்த ஞானம் புத்தியில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த விவகார உலகமானது ஈஸ்வர சிருஷ்டி, ஈஸ்வரனால் பண்ணப்பட்டது, ஈஸ்வரனுடைய சங்கல்பப்படி வியவகார ஜகத்து நடக்குது. வியாவகாரிக சத்தியங்கிறது ஈஸ்வரனுடைய சங்கல்பப்படி இருக்கின்றது. பாரமார்த்திக சத்தியத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலை. வியாவகாரிக சத்தியம், வியாவகாரிக ஜகத்துங்கிறது ஈஸ்வர சிருஷ்டியாக ஈஸ்வரனுடைய சங்கல்பப்படி நடக்கின்றது. அதனால் இந்த விவகாரங்கள், இந்த ஜீவன் ஒரு சரீரத்தில் இருக்கிறது, கொடுக்கறது, வாங்கிறது, பிறக்கிறது, இறக்கிறது எல்லாமே ஈஸ்வர சங்கல்பப்படி நடக்கின்றது. அதனால் அந்த திருஷ்டியில் பார்த்தாலும் நான்கிறது இல்லை. நான் செய்பவன், நான் ஜீவன், நான் இதை செய்கிறேன்னு நினைக்கிறது அது அஞ்ஞான காரியம். உண்மையிலேயே ஈஸ்வரன் தான் செய்கின்றார், ஈஸ்வரன் தான் நடத்துகின்றார். வியாவகாரிக ஜகத்தை நடத்துகிறது ஈஸ்வரன் தான். ஆனால் ஈஸ்வரன் தான் இந்த சரீரத்தின் மூலமாக கர்மாவை செய்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் இது தெரியாமல் நம்ம அகங்காரத்தினால நான் செய்கின்றேன் என்று நினைக்கின்றோம். அதனுடைய பலன் வர்ற பொழுது நான் அனுபவிக்கின்றேன் நினைக்கிறோம். ஆனால் வியாபகாரிக திருஷ்டியிலும் அது பொய்தான், தவறுதான், அஞ்ஞான காரியம்தான். ஆனால் நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமேன. ஆனால் அவர் தான் செய்கிறார், அவர் தான் நடத்துகின்றார். இந்த நான்கிறது மித்யாவான ஒன்று. அதனால் பக்தியினால் தான் பக்தியும் சொல்கிறோம். பக்தியினால் இந்த அகங்காரத்தை விட்டுட்டு பகவான் தான் எல்லாம் பண்ணுறார் அப்படின்னு இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம். இல்லை பாரமார்த்திக சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யான்னு ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு இங்கே நானும் பண்ணலை, ஈஸ்வரனும் பண்ணலை, இங்கே விவகாரமே நடக்கலைன்னா, எதுவுமே நடக்கலை என்று நிர்விகாரமாக இருக்கிறது. அது ஞானத்தினால. அதனால் ஞானம் வேலை செய்யலைனாலும் பக்தியினாலாவது அகங்காரம் எப்படியோ அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். இந்த அகங்காரம் பொய்யானது, கல்பிதமானது. அதனால் யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னா. அதனால் யான் எனதுங்கிற செருக்கு பக்தியினால் போக்கணும், இல்லை ஞானத்தினால போக்கணும். அதில் ஞானம்தான் பிரதான சாதனம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பக்தியினால் போக்குகின்ற பொழுது அந்த ஜீவத்துவம் இருந்து கொண்டே இருக்குது. அவன் பக்தியினால் நான் தாசன், தாசான தாசன் அப்படின்னு பாவனை பண்ணாலும் நான்கிறது இருக்குது. நான் இருக்குது, ஆனால் அது அகங்காரமாக சம்சாரத்தை உண்டு பண்ணுவதாக இல்லாமல் தாசபாவத்தில் நான்கிறது இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நானானது ஞானத்தினால தான், அதுவும் மித்தியாதான். அந்த நானே வேதாந்த திருஷ்டியில் அதுவும் மித்யாதான். ஆகவே அந்த நான் பகவான் பக்தன்கிற பேதமே போகணும். அந்த பேதமும் இருக்கக்கூடாது. பகவான் வேற, பக்தன். நான் பக்தன், அவர் பகவான், நான் அவரை சேவித்து கொண்டு இருக்கிறேன், அவர் நடத்துகிறார், நான் ஆடுகிறேன்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அங்கேயும் துவைத்த பாவம் இருக்குது. எங்கே துவைத்தம் போல் இருக்கோ அங்கே துன்பமானது, சம்சாரமானது இருக்கின்றதுன்னு உபனிஷத் சொல்லுது. அதனால் அந்த அகங்காரம் இல்லாத நான் கூட இல்லாமல் போகணும். அதனால் நான்கிறதே மித்யாதான், பொய் தான். ஆத்மா ஒன்று தான் சத்தியம். அதனால் பக்திக்கு மேல்நிலையில் ஞானம்ங்கிறத சொல்கிறோம். இல்லை, நான் ஞானம் பக்தியினுடைய உயர்ந்த நிலை ஞானம் என்று சொல்லுகின்றோம். இல்லை, ஞானி பக்தன்னு நான் தான் சொல்கிறேன். பக்தன் ஞானின்னு பிரிக்காமல், ஏன்னா எல்லா இடத்துலையும் பக்திங்கிறது வேணும். கர்மயோகத்திலையும் பக்தி இருந்தால் தான் கர்மயோகமே வரும்.
ஒரு பக்தி இருந்தால் தான் உபாசனை வரும். அப்புறம் அந்த பக்தியினுடைய முதிர்ந்த நிலை தான் ஞானம். அதனால தான் ஞானி பக்தன் ஆத்மைவ மேமதம்னு பகவான் சொல்கிறார். ஞானி பக்தன் ஆத்மாவே நானே தான்னு சொல்கிறார். ஏன்னா அந்த ஞானி பக்தன் அந்த பகவானுக்கு வேற நான்னு தாசன்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஆளும் அங்கே இல்லாமல் போய்விடுகிறான். அப்போ தான் பிறவாத நிலைங்கிறது இருக்கின்றது. அது அடுத்த பாடலாக ஞானம்ங்கிறது தத்துவ விசாரம் என்பது தான் இது எல்லாவற்றிற்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் முக்கியமானதுங்கிறத அடுத்த பாடல்களில் சொல்லுகின்றார். இல்லை தத்துவ ஞானம் அது எப்படி வாசனாக்ஷயம் மனோநாசங்கிறத உண்டு பண்ணுது என்று தத்துவ ஞானத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய பெருமை, அதனுடைய அவசியம் அதை அடுத்த பாடல்களில் சொல்லுகின்றார். 62வது பாடல் படிக்கலாம். 61வது பாடல். 61வது பாடல். அதனால் இந்த 60வது பாடலில் பார்த்தது அகங்காரம் இல்லாமல், கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லாத, ஜீவபாவம் இல்லாத பிரம்ம பதத்தை அவன் அடைகின்றான். எப்படி அடைகின்றான்? தத்துவ ஞானத்தினால அடைகின்றான். ஏன்னா வாஸ்தவமாக இவன் அதுவாகத்தான் இருக்கிறான். இவன் வாஸ்தவமாக பிரம்மமாக ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். அது தெரியாததுனால நான்கிற ஒரு நிழலை, ஜீவனை நான் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். 61வது பாடல். தனது மனத்தை ஒரு காலே விசாரத்தாலே சமிப்பித்த அனகன் பிறவி பயன் பெற்றோன் அற்பம் எனினும் இதயத்தே வினவு விசாரம் எழிலதுதான் விடாது பழகும் யோகத்தால் கணமதாகி பல்விதமாம் கப்பாயிரமாய் பலவாகும். தனது மனத்தை ஒரு காலே விசாரத்தாலே சமிப்பித்த அனகன் பிறவி பயன் பெற்றோன் அற்பம் எனினும் இதயத்தே வினவு விசாரம் எழிலதுதான் விடாது பழகும் யோகத்தால் கணமதாகி பல்விதமாம் கப்பாயிரமாய் பலவாகும். ஆகவே ஒரு முமுக்ஷுவானவன், ஒரு ஜிக்ஞாசு ஆனவன் இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும், இன்ப துன்பங்களிலிருந்து இருமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறவன் என்ன செய்யணும்னா விசாரம் செய்யணும். தனது மனத்தை ஒரு காலே விசாரத்தாலே சமிப்பித்த அனகன் பிறவி பயன் பெற்றோம். அனகன்னா பாப்பம் அற்றவன், தூய்மையானவன், புண்ணிய பாப்பம். அந்த பாப்பம் மிகுதியாக புண்ணியம் பண்ணியிருக்கிறவன் அர்த்தம். ஏன்னா மிகுதியான புண்ணியம் இருந்தால் தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கேட்கணுங்கிற விருப்பம் வரும். பாப்பம் பலமாக இருக்கிற வரைக்கும் அதனால் வரக்கூடிய துன்பங்கள், உலக வாழ்க்கை, அதில் தான் ஈடுபாடு இருக்கும். தொடர்ந்து பக்தியினாலேயும் கர்மயோகம் முதலான சாதனைகளாலும் புண்ணியம் நிறைய செய்து, அதுவும் நிஷ்காமமாக கர்மா பண்ணி, பலனை எதிர்பார்க்காமல், பலனில் பற்றி இல்லாமல் கர்மா பண்ணி, அதனால் மனதில் இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் நீங்கி இருக்கிறவன் அவன் தான் அனகன். அதனால் பாப்பம் இல்லாதவன்னா மனதில் அசுர குணங்கள் இல்லாதவன், மனதில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் நீங்கி தூய்மையான மனதை உடையவன், சித்த சுத்தி உடையவன்னு எடுத்துக்கொள்ளணும். என்ன பண்ணுறான்? தனது மனதை ஒரு காலே விசாரத்தில், ஒரு காலத்தில் கொஞ்சமாவது சிறிதாவது மனதை விசாரத்தில் வைத்தார். அதாவது விசாரம்தான் மோட்ச சாதனம். விசாரத்தை நம்ம தொடங்கி தினம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருந்தால் அது ஒரு நாள் பிறவாத நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் ஒரு கால்னா சிறிது கொஞ்ச காலமேனும் ஒரு பொழுதாயினும் விசாரத்தில் மனதை சமிப்பித்தனாக்கா க்ஷமிப்பித்த,
லயப்படுத்திய ஒன்றுபடுத்திய ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பாடத்தை கேட்கிறார்னா, வெறுமனே கோயிலுக்கு போகிறது, பக்தி பண்ணுறது, மற்ற கர்மயோகம் சேவையெல்லாம் பண்ணுறது இல்லாமல் தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கும் கேட்பதற்கும், இந்த பகவத்கீதை, உபனிஷத்து, மற்ற வேதாந்த நூல்களை கேட்பதற்கும், ஞான சார்ந்த நூல்களை கேட்பதற்கும் சிறிது நேரம் ஒருவன் ஒதுக்கினானே என்றால் அதனுடைய விளைவாக பிறவி பயன் பெற்றோன். அற்பம் எனினும் பிறவி பயன் பெற்றோன். அந்த அவன் செய்கின்ற அந்த விசாரமானது குறைவாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் படிப்படியாக அது விருத்தி அடைந்து பிறவியிலிருந்து விடுவிக்கும். அதனால் பிறவி பயன் பெற்றோன். அவன் பிறவியாகிய பயனை பெறுவான். பிறவியான பயன் என்னது? மோட்சம் என்பது தான், வீடு பேற்றை அடைதல் என்பது தான். இந்த மனித பிறவிக்கான பயனை அவன்தான் அடைந்தவன் ஆகின்றான். மனித பிறவியிலிருந்து எதை செய்யணுமோ அதிகபட்சமாக நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் வேதாந்த சாஸ்திரம் தான் மனித பிறவியிலிருந்து படிக்கிறத செய்கிறது தான் மனித பிறவி. அதுக்கு தான் மனித பிறவி. வேறு பிறவிகள்லேருந்து அதை பண்ண முடியாது. அங்கே புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறது மட்டும்தான் மற்ற பிறவிகளில் இருக்குது. மனித பிறவியில் தான் இந்த புண்ணிய பாபம் எதனால் வருது என்பதை பற்றி யோசிக்க முடியும், விசாரம் பண்ண முடியும். இந்த புண்ணிய பாபம் அதனால் இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றதே, பிறப்பு இறப்பு சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கின்றதே. இதை கடந்த பதம், கடந்த நிலை, புண்ணிய பாபம் இல்லாத அல்லது இன்ப துன்பங்கள் கடந்த ஒரு வாழ்க்கை நிலை இருக்கிறதா என்று நான் யார், இந்த உலகம் என்ன என்பதை பற்றியெல்லாம் விசாரம் பண்ணுறதுக்கான அந்த புத்தி சக்தி மனித பிறவியில் தான் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட மனித பிறவியை அடைந்த ஒருவன் இந்த ஆத்ம விசாரம் செய்கின்ற பொழுதுதான் பிறவிக்கான பயனை பெற்றவனாக ஆகின்றான். எல்லாம் சாப்பிட்றது, தூங்கிறது, இப்படியே வாழ்க்கை இருந்தால் எல்லா ஜீவராசிகளும் அதான் பண்ணுது. அதுக்கு ஒன்றும் மனுஷனாக இருக்கணுங்கிறது இல்லை. சாப்பிட, தூங்க, இனப்பெருக்கம் பண்ண, இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கிறது. மனிதனுக்குன்னு ஒரு சிறப்பு அறிவு இருக்குனாக்கா இந்த உலக போகங்களை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் அறிவை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு முழுமையான பயன்பாடு அல்ல. இதை கடந்து போவதற்கான உபாயம் என்ன, இது எதனால் வந்தது, எப்படி இருக்கின்றது, இதற்கு மேலே என்ன இருக்குது என்று ஆராய்ச்சி பண்ணுறது தான் பிறவி பயன். அதனால் யார் இந்த விசாரத்திற்கு, தத்துவ விசாரத்திற்கு, ஆத்ம விசாரத்திற்கு, வேதாந்த விசாரத்திற்கு நான் யார், உலகம் யார், ஈஸ்வரன் யார் என்பதெல்லாம் தேடத் தொடங்குகிறார்களோ, அதற்கான விடையை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்களோ, அதனால் சிறு பொழுது அதுக்காக நேரம் ஒதுக்கினாலும் அப்பொழுது பிறவி பயன் பெற்றதாக ஆகின்றது. அதனால் பிறவி பயன் பெற்றோன். அற்பம் எனினும் இதயத்தே வினவு விசாரம் எழில். அற்பம், சிறிதளவு அந்த விசாரமானது, அந்த சிந்தனையானது, யோசனையானது தோன்றியது என்றார். அப்போ அதற்கான முயற்சியை செய்து ஒரு குருவை அணுகி இந்த தத்துவ விஷயங்களை சொல்லுகின்ற சாஸ்திரங்களை நாம் கேட்க தொடங்கினால், இல்லை விசாரம் எழில்னாக்கா எழுந்தால், எழும்பினால், வெளிப்பட்டால், விசாரமானது உதயமானால், தோன்றினால், அதுதான் விடாது பழகும் யோகத்தால். தொடர்ந்து அந்த விசார வாசனை அது வாசனையாக ஆகிறது. இது வரைக்கும் எவ்வளவோ கர்மாவை பண்ணி உலக விஷயங்களை பண்ணி அது வாசனையாக இருக்குது. அதனுடைய தூண்டுதலால் நம்ம தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த வேதாந்த சாஸ்திர விசாரத்தை தொடங்குனா அதுவும் தொடர்ந்து கேட்க கேட்க அது வாசனையாக ஆகும். அதனால் நல்ல வாசனை, துர்வாசனையை போக்குறதுக்கு இந்த விசாரமானது நல்ல வாசனையாக ஆகும். அந்த வாசனை அதுக்கப்புறம் விடாது. அதில் ஒரு இன்பம், வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறது கேட்கறதுல ஒரு இன்பத்தை நம்ம காணத் தொடங்கிவிட்டால் அது உள்ள சம்ஸ்காரமாக இருந்து அது நம்மை தூண்டும். அதனால் அதுதான் விடாது பழகும் யோகத்தால். அதை தொடர்ந்து விசாரத்தை விட்டு விடாமல் அந்த விசாரத்தில் என்ன கேட்கிறோமோ தெரிந்து கொள்ளுகிறோமோ அதோட அந்த சாதனைகளையும் தொடர்ந்து செய்தார். அதனால் கேட்கறது, புரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் அதை அபியாசம் பண்ணுறது. அதனால் சமம் தமங்கிறத கேட்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம், அதுக்கப்புறம் அதை அபியாசமும் பண்ணுகின்றோம். அது விவேக வைராக்கியாதி அல்லது சமதமாதி சாதனைகளை தொடர்ந்து பழகிறதுனால பழகும் யோகத்தால் கனமதாகி அது அந்த ஞானமானது கனமாக ஆகி. நல்ல ஒரு மரத்தை மரமாக உருவகப்படுத்துகின்றார். இந்த வேதாந்த சாஸ்திர விசாரமானது மெல்ல ஒரு சிறிய துளிர் மாதிரி, விதையிலிருந்து வரக்கூடிய சின்ன செடி மாதிரி தொடங்கி அப்புறம் தொடர்ந்து அபியாசம் பண்ணுறதுனால அது கனமதாகி நல்ல பெரிய வளர்ந்த விருட்சமாக ஆகி
பல்விதமாம் கப்பு ஆயிரமாய் பலவாகும். கப்புனா கிளை, கொப்புன்னு சொல்கிறோமே, கப்புல இருந்தும் கொப்பு வந்தது. கப்புங்கிறது கவட்டை, கிளை என்ற அர்த்தம். பல கிளைகளை விட்டதாக, 1000 கிளைகளை விட்டதாக, ஒரு ஆலமரம் மாதிரி அது நல்ல விரிந்து பறந்து பல 1000 கிளைகளை கொண்டதாக ஆகி ஸ்திரமானதாக ஆகும். அதனால் இந்த சிறிது நேரம், நல்ல அற்பம் எனினும் அல்லது ஒரு கால் விசாரத்தாலே நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வேதாந்தத்துக்கும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது தினசரி கேட்கிறது, கேட்டதை சிந்தனை பண்ணுறது, அதில் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுறதுன்னு தொடங்குனா அது காலப்போக்கில் பெரிய விருட்சமாக ஆகி 1000 கிளைகளை உடைய விருட்சமாக ஆகும். அந்த ஞானமானது விஸ்தாரமாக ஆகும். அதனால் என்ன? அடுத்த பாடல். தக்க விசாரம் எனும் பூத்த தரு பூவட்டத்து ஒரு தாளாய் துக்க விசார சூறை காற்று அசைத்தற்கு அரிதாய் துவர்ச்சியிலா மிக்க நிலையாம் நிலைப்போக்கு விழித்தல் உறங்கல் உளோர் மனத்தில் புக்க விசாரம் இல்லாரேல் பொன்றினோராம் எனப் புகழ்வர். தக்க விசாரம் எனும் பூத்த தரு பூவட்டத்து ஒரு தாளாய் மிக்க நிலையாம் நிலை போக்கு துக்க விசார சூறை காற்று அசைத்தற்கு அரிதாய் துவர்ச்சியிலா மிக்க நிலையாம் நிலை போக்கு விழித்தல் உறங்கல் உளோர் மனத்தில் புக்க விசாரம் இல்லாரேல் பொன்றினோராம் எனப் புகழ்வர். தக்க விசாரம் எனும் பூத்த தரு. தருண மரம்ங்கிறது நமக்கு தெரியும், விருட்சம் மரம். பூத்த மரம், அப்போ நன்கு பருத்து வளர்ந்து 1000 கிளைகளோடு விரிந்து அதற்கு மேலே பக்குவப்பட்டு பூக்கத் தொடங்கி இருக்கின்ற பூத்து இருக்கின்ற மரம். அல்ல என்ன, எங்கே இவங்க பூத்தல் சம்சார விருட்சத்தில் என்ன பூனா தக்க விசாரம் எனும் பூத்த தரு. பொருத்தமான சாஸ்திரத்துக்கு உட்பட்ட விசாரம், அதனால் சாஸ்திர சம்பதம், சாஸ்திரத்தோடு கூடிய விசாரம், சாஸ்திரத்தை மையமாக கொண்ட விசாரம். அதனால் விசாரம்னா வேறு ஏதோ விசாரங்கிறதுக்கு கவலைங்கிற அர்த்தமும் உண்டு, முன்னாடியே பார்த்தோம். அதனால் தொக்கு விசாரம்னு சொன்னார். போன பாட்டில் வீக்கும் விசாரம்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துல விசாரங்கிறதுக்கு கவலை என்ற அர்த்தம். இந்த இடத்துல விசாரங்கிறதுக்கு சாமான்யமாக ஆராய்ச்சி என்ற அர்த்தம். இல்லை தக்க ஆராய்ச்சி, எதை? சாஸ்திர ஆராய்ச்சி, குரு உதவியோட சாஸ்திர ஆராய்ச்சி. நாம புக்கை படித்தாலும் அதுவும் படித்தலாக இருக்கும், ஆனால் அதில் நிறையா குழப்பங்கள் தான் வரும், தவறான புரிதல் வரும். அப்புறம் புக்குன்னு இருக்குது, எண்ணற்ற புஸ்தகம் இருக்குது. எந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனா எல்லா புஸ்தகத்தையும் படித்தாக்கா எது சரிங்கிறதுல நம்மளால் நிச்சயம் செய்ய முடியாது. அதனால் சாஸ்திரங்களை படிக்கணும், குரு உதவியோட படிக்கணும். குரு உதவியோட சாஸ்திர ஆராய்ச்சியை செய்ய வேணும். இல்லை குரு எதுக்குன்னா சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு துணை தான் குரு. வெறும் சாஸ்திரம் இல்லாத குருவும் பயன்பட மாட்டார். சாஸ்திரம் இல்லாமல் நான் குருன்னு அவர் எதோ சொல்லுகிறாருனாக்கா அதுவும் நமக்கு பயன்படாது. ஏன்னா நமக்கு நம்மளுடைய கேள்வி, நம்மளுடைய தேடுதல் நான் யார் என்பது. நான் யார், உலகம் என்ன, இறைவன் யார், இது எப்படி வந்தது என்பது தான் நம்மளுடைய கேள்வி, நம்மளுடைய தேடுதல். அப்போ அதற்கான விடையை குரு சொல்லணும். அதற்கான விடை எங்கே இருக்குது? சாஸ்திரத்தில் இருக்குது. சாஸ்திரத்தை மையமாக கொண்டு இந்த விஷயங்களை எடுத்து உபதேசம் பண்ணுற குரு தான் நமக்கு சம்சாரத்தை நிவர்த்திக்கக்கூடிய குருவாக இருப்பார். அதனால் குருவோட உதவியோட சாஸ்திர விசாரம் செய்தல். சொல்லப்போனால்
சாஸ்திர விசாரம் நாம் தான் பண்ணுறோம், குரு அதுக்கு உதவி பண்ணுறார். குரு சகாயம் பண்ணுறாரே ஒழிய குரு சாஸ்திரத்தை நம்ம தலையில் திணிக்கலை. அப்படி திணிக்கிறதா இருந்தால் ஸ்கூல் படிப்பு மாதிரி இருக்கும். ஸ்கூல் படிப்பு அப்படி தானே, எப்படியாவது அவனுடைய தலைக்குள்ளே அறிவை திணிச்சு அந்த பாடத்தை, அறிவை கூட திணிக்கலை, அந்த பாட புஸ்தகத்தை திணிச்சு, புஸ்தகத்தை தான் திணிக்கிறான், பாட புஸ்தகத்தை திணிச்சு அதுக்கப்புறம் அவனை மார்க் வாங்க வைக்கிறதுன்னா அது இல்லை. மாணவன் படிக்கிறான், மாணவன் படிக்கிறதுக்கு ஆசிரியர் உதவி பண்ணுறார். மாணவன் விசாரம் பண்ணுறான், சாதனை பண்ணுறான், அதற்கு ஆசிரியர் உதவி பண்ணுகின்றார். இப்போ யோகாசனம் முதலான பயிற்சி என்னென்ன யார் பண்ணுறானோ அவன் தானே பண்ணணும். இப்போ குரு என்ன பண்ணுவார், அதை எப்படி பண்ணணும் சொல்லி கொடுப்பார். பண்ணுறதை இவன் தான் பண்ணணும், இவன் தான் கை காலை வளைக்கணும், இவன் தான் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். சரியாக பயிற்சி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத வழிகாட்டுற வேலையை தான் குரு பண்ணுறார். அதே மாதிரி தான் தத்துவ ஞானம், எல்லா சாஸ்திரங்களை படிக்கிறதும் அறிவுக்கான தேடுதல் நமக்குள்ளே இருக்குது, நாம் தேடுகின்றோம். அதற்கு குருவும் சாஸ்திரமும் உதவி செய்கின்றார்கள். குரு சாஸ்திரத்தை காட்டி நமக்கு உதவி செய்கின்றார். அதனால் இப்படி அதனால் தக்கங்கிறதுக்காக இந்த விளக்கம் சொன்னேன். தக்கனா சாஸ்திரத்தோடு ஒட்டிய தகுதியான பொருத்தமான துஸ்தர்கா சுவிரம்யதாம் ஸ்ருதி மத தர்க்கோனு சந்தீயதாம்னு சாதன பஞ்சகத்தில் ஆச்சாரியர் சொல்கிறார். ஸ்ருதிக்கு பொருத்தமான தர்க்கத்தை வைத்து கொள்ள வேண்டும், அதற்கு விரோதமான தர்க்கத்தை விட்டுவிட வேண்டும். அதனால் தக்க விசாரம் எனும் பூத்த மரம். அப்படி விசாரம் செய்து 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 அந்த ஞானமானது பெரிய விருட்சமாக ஆகி இருக்கின்றது. அதில் நிறைய பூக்கள் இருக்கின்றது. சொல்லப்போனால் விசாரத்தை விருட்சம்னு வைத்துக்கொண்டு அதனால் ஞானம்ங்கிற பூத்து இருக்கின்றது. அதனால் பூக்கள் ஞானம். அது எதனால் வந்தது, விசாரங்கிற விருட்சத்தில் இருந்து வந்தது. ஆனால் விசாரத்தினால் தோன்றிய விசாரம் ஹேத்து, விசாரத்தினால் தோன்றிய ஞானம் எனும் மலர்கள் நிறைந்த தரு. அது எப்படி இருக்கு, பூ வட்டத்து ஒரு தாளாய். பூ வட்டத்து ஒரு தாள்ங்கிறது அடி வேர். இந்த பூமியில் நன்கு வேர் ஊன்றியதாக. பூ வட்டம்ங்கிறது பூகோளம், கோலம்ங்கிற தமிழ் படுத்தி வட்டம்னு போட்டிருக்கிற பூகோளம்ங்கிறது பூமிங்கிறது நமக்கு தெரியும். பூமி கோலமாக இருக்குது, அதனால் பூமிக்கு பூகோளம்னு பேர். அது தமிழில் சொன்னால் பூ வட்டம், பூமி வட்டம்னா பூமியில் ஒரு தாளைனா அந்த விருட்சமானது பூமியில் தன்னுடைய வேரை நன்றாக ஆழமாக ஊன்றி இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுனால துக்க விசார சூறை காற்று அசைத்தற்கு அரிதாய். இந்த சூறை காற்று, ஏன்னா காற்று பலமாக வீசினாக்கா செடி கொடிகளெல்லாம் முறிந்து விடும், விழுந்து விடும். ஆனால் பூமியில் நன்கு வேர் பதித்திருக்கக்கூடிய மரத்தை அது சாய்க்க முடியாது, அந்த மரம் சாயாது. அதே மாதிரி இந்த மனிதன் அல்லது மனசு இதை கலக்கிறது என்னது துக்க விசாரம். துக்கத்தை விஷயங்களையே சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறது. துக்கத்தை தருகின்ற விஷய விசாரம். அதனால் துக்க விசாரங்கிறது விஷய விசாரம், துக்கத்தை தருகின்ற விஷயங்களை விசாரம் பண்ணுறதுன்னா. ஆனால் ஆத்ம விசாரம் பண்ணாமல் சாமான்யமாக நம்ம துக்க விசாரம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சு, நாளைக்கு என்ன நடக்குமோ, நேற்று இப்படி நடந்ததேன்னு சொல்லி விஷயங்களையே சிந்தனை பண்ணுறோம். சாஸ்திர சிந்தனையினால் இந்த விஷய சிந்தனையை விட்டுவிட்டால் அதுக்கப்புறம் துக்கங்கிறது இந்த துக்கம் என்ற சூறை காற்றுனா துக்க விசாரங்கிற கவலை. துக்க விசாரங்கிறத சுருக்கமாக போட்டுக்கொண்டால் கவலை என்ற சூறை காற்றானது அசைத்தற்கு அரிதாய், அசைக்க முடியாததாய்னா. இந்த ஞானத்தினால மனசு நிலை பெற்று விட்டால் அதுக்கப்புறம் கவலைங்கிற சூறை காற்று, அதனால் அதை அசைக்க முடியாது, சாய்க்க முடியாது, வீழ்த்த முடியாது. துவர்ச்சியிலா மிக்க நிலையா, நிலைத்த நிலை, அதை ஸ்தித பிரஜைன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். துவர்ச்சியிலான துவழ்தல் இலா, சோர்ந்து போதல், துவண்டு போதல் இல்லாத. துவழ்தல்ங்கிறதுலேருந்து வந்த வார்த்தை துவர்ச்சி. துவர்ச்சி இலான சோர்வு இல்லா, தளர்வு இல்லா, ஸ்திரமான நிலை, நல்ல உறுதி பெற்ற நிலை, மிக்க நிலையாம்னா நிலைத்த தன்மை கிடைக்கும். ஸ்தித பிரஜையானது வரும். அதனால் விசாரம் முதல்ல அற்பமாக சிறிதாக ஆரம்பித்தாலும் அது தொடர்ந்து அபியாசம் பண்ணுறதுனால, விடாமல் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால
அது பெரு விருட்சமாக ஆகி, ஞானம் பூத்திருக்கக்கூடிய பெரு விருட்சமாக ஆகி, நல்ல பூமியில் வேர் நீண்டிருக்கக்கூடிய விருட்சமாக ஆகி, எவ்விதமான துக்கங்கிற சூறைக்காற்றுக்கும் கலங்காத வீழாத விருட்சமாக ஆகி நிலை பெற்றதாக அது இருக்கும், மிக்க நிலையாம். அப்படி இல்லை என்றால் அதை சொல்கிறார் நிலை போக்கு. நிலை போக்குனா, நிலைனா ஒரு இடத்துல இருக்கிறது, உட்கார்ந்துருக்கிறதோ படுத்திருக்கிறதோ. போக்குனா போகிறது வர்றது, போக்குவரத்து. வெளித்தல் உரங்கள், தூங்கிறது முழிச்சிருக்கிறது. உலோர் மனத்தில், இது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய மனதில். அதனால் என்ன பண்ணுறான்னா, தூங்குறான், தூங்கி எந்திரிக்கிறான், அப்புறம் ஏதோ காரியத்தை பண்ணுகின்றான், இல்லை சும்மா உட்கார்ந்துருக்கிறான். அதனால் இருக்கிறது, படுக்கிறது, விழிக்கிறது, அப்புறம் நடக்கிறது, காரியங்களை பண்ணுறது, இவைகளை மட்டுமே, லௌகிக்க காரியங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. சகாமமாக, அது லௌகிக்க காரியம் மட்டும் இல்லை, வைதிக காரியம் பண்ணாலும் சகாமமாக பண்ணுறது என்று ஏதோ கர்மாவையே பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய மனத்தில் அப்படிப்பட்ட ஜீவர்கள் மனிதர்களுடைய மனத்தில் புக்க விசாரம் இல்லாரேல், இந்த விசாரமானது இல்லை என்றால், வேதாந்த சாஸ்திர விசாரமானது இல்லை என்றால், விசாரம் வரவில்லை என்றால், புக்கனா புகுந்தன்னு அர்த்தம். புகுந்த மனதில், அந்த மனத்தில் புக்க விசாரணை, மனதில் புகுந்த விசாரமானது இல்லை என்றால், அந்த மனதில் விசாரமானது தோன்றவில்லை என்றால், பொன்றினோராம் என புகழ்வர் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். பொன்றினோராம்னா அவன் செத்தவன் அர்த்தம்னா, பொன்றுதல் என்றால் இறத்தல் என்ற அர்த்தம். பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு திருக்குறளில் வருதே, அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு என்னது? சாகிற பொழுது சாகாமல் நமக்கு துணையாக வரக்கூடியது அந்த புண்ணியம். அறம் என்பது அறத்தினால் வரக்கூடிய புண்ணியம். பொன்றுதல்னா இறத்தல். அவன் விசாரம் இல்லைன்னா, இந்த நான் யார், உலகம் என்ன என்று இந்த இதை குறித்த பகுத்தறிவு ஒருடைய மனதில் தோன்றவில்லை என்றால், வேதாந்த சாஸ்திர விசாரமானது, தத்துவ விசாரமானது, ஆன்மீக தேடுதலானது ஒரு மனதில் தோன்றவில்லை என்றால், அந்த மனிதன் இறந்தவன் ஆவான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை, அவன் மனித பிறவியை இழந்தவன் ஆவான். அதுதான் அங்கேயும் பார்த்தோம். வினஷ்யத்தின்னு பகவத்கீதையும் பார்த்துருவேன். புத்திநாசாத் வினஷ்யத்தின்னா, அவன் மனித பிறவிக்கான அந்த விவேகத்தை அடையாதவனாக விலங்கு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடுகிறான். அதனால் அவன் இறந்தவனாக அதனால் பொன்றினோராம்னா அவன் இறந்தவன் என புகழ்வர். பெரியோர்கள் அவ்வாறு சொல்லுவார்கள். அதனால் உலகத்தில் நாம் வெற்றி பெறுதல் என்பது ஒரு பக்கம். அந்த வெற்றி நிலையில்லாதது, மாறுபடக்கூடியது. எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. நான் ஒலிம்பிக்கில் வாங்கின கப்புனா, ஒலிம்பிக்கில் வாங்கின கோல்டு மெடலுனா, போகும்போது தூக்கிட்டு போக முடியுமா என்ன? அதை எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணி எவ்வளவு கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை பிரைம் மினிஸ்டர்னா, போகும்போது பிரைம் மினிஸ்டர் சேரை தூக்கிட்டு போக முடியுமா என்ன? அடுத்த எலெக்ஷன்லேயே தூக்கிட்டு போக முடியாது, அதே மாதிரி போயிடும். அதனால் சாகிற போது எதுவும் கிடையாது. அதனால் பணமோ பதவியோ தொழிலோ வேறு எந்த உயர்ந்த அந்தஸ்தோ எதுவாக இருந்தாலும் அது வரப்போவது இல்லை. அதனால் அதெல்லாம் சாதனை கிடையாது, அதெல்லாம் வெற்றி கிடையாது. வேதாந்தத்துக்குள்ள ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வருதல் என்பது தான் மனித பிறவியினுடைய மனித அடையாளம். அப்படி இருக்கிறவன் தான் மனிதன். இல்லை என்றால் அவன் இறந்தவன் என்று சொல்லப்படுவான்னு சொல்கிறார். நல்ல தத்துவ விசாரத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்கிறார். ஆத்ம ஞானம் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதோட முக்கியத்துவத்தை இங்கே சொல்லுகின்றார். அல்லது அர்த்தவாதம், புகழ்ச்சி, அதனுடைய பெருமை, அதனால் என்ன பண்ணணுங்கிறத அடுத்த பாடலில் மேலும் சொல்லுகின்றார். அது அடுத்த வகுப்பில், நாளை வகுப்பில் தொடரலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.